இன்றைய தினம் சபகச்சேரி நகரசபையிலே சமர்ப்பிக்கப்பட்ட 2026 ஆண்டுக்கான பாதீடு வந்து எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய சார்பிலே நாங்கள் அதை நிராகரித்திருக்கின்றோம். உண்மையிலே நாங்கள் ஏன் இந்த பாதீட்டை நிராகரித்தோம் என்பதை எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய சில காரணங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் உண்மையிலே இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களை இந்த நகரசபைக்கு பிரதியாக அனுப்பியது எங்களுடைய மக்கள். நாங்கள் அவர்களுக்கு பொறுப்பு செல்ல வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய மக்களுக்கு நிச்சயமாக அந்த பதிலை சொல்லியே ஆக வேண்டியிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் ஒரு சில விடயங்களை நாங்கள் இந்த பாதீட்டை எதிர்த்தோம் என்பதை உங்களுக்கு சமர்ப்பிப்பதிலே நாங்கள் எங்களுடைய நகரசபை உறுப்பினர்களாகிய நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அந்த வகையிலே சபையினுடைய நடவடிக்கைகள் வந்து மக்களுடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று நாங்கள் பல தடவைகள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதாவது சபையில் எடுக்கப்படுகின்ற முடிவுகளாக இருக்கலாம், இல்லாட்டி சபையில் ஒரு உறுப்பினர்களால் என்னென்ன விடயங்கள் கதைக்கப்படுகின்ற இந்த விடயங்களை எங்களுடைய ஆவண ரீதியாக எங்களுடைய மக்களுடைய பார்வைக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். இதுவரையிலே நாங்கள் சொல்லப்பட்ட அந்த விடயமானது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதாவது இந்திய தற்போதைய காலநிலையிலே தற்போதைய சூழ்நிலையிலே எங்களுடைய இந்த இணையதளங்கள் இருக்கின்றது, எங்களுடைய நகரசபைக்குரிய வெப்சைட் இருக்கின்றது, அதே போல எங்களுடைய நகரசபைக்குரிய சமூக மீடியா இருக்கிறது. அந்த விடயங்கள் எங்களுடைய மக்கள் ஒவ்வொரு உறுப்பினர்களும் என்ன விடயங்களை கதைக்கின்றார்கள், என்னென்ன செயற்பாடு நடைபெறுகின்றது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். உண்மையிலே நாங்கள் அதை சரியாக நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் ஒவ்வொரு உறுப்பினர்களும் என்ன விடயங்களை எங்கே மக்களுக்காக செய்கின்றார்கள் என்ற தன்மையை மக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கும். அப்படியான விடயங்களை நாங்கள் முன்வைத்திருந்த போதும் அந்த விடயங்கள் இதுவரையிலே நிறைவேற்றப்படவில்லை என்பது முதலாவது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. மற்ற சபையிலே எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள், பல்வேறுபட்ட தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றது. அந்த தீர்மானங்கள் மக்கள் நலன் சார்ந்து எடுக்கப்படுகின்ற அந்த தீர்மானங்களை உரிய காலத்தில் நிறைவேற்றுவதற்கு இந்த சபையை தவறி இருக்கின்றது. என்ன விடயங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு விடயம் என்று சொன்னால், உதாரணத்துக்கு நாங்கள் குறிப்பிடப்படுகின்ற ஒரு மின்விளக்கு தொடர்பான திட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது அனர்த்தமாக இருக்கலாம். அப்படியான இடங்கள் எடுக்கப்படுகின்ற அந்த தீர்மானங்கள் வந்து உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. உதாரணமாக அனர்த்தத்தை பொறுத்தளவிலே இந்த அனர்த்தம் இந்த இவ்வளவு பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் மத்தியில் அனர்த்தம் ஏற்படுகின்ற பொழுது என்ன தெரிவிக்கும், ஒரு சரியான ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கின்ற சபையானது சகல உறுப்பினர்களை அழைத்து ஏதாவது என்ன விடயங்களை செய்யலாம் என்று கலந்துரையாடலாம். அவ்வாறு சந்தர்ப்பம் இல்லாவிட்டாலும் கூட ஒரு தொலைபேசி ஊடாக என்ன செய்வோம் என்பதை எடுத்துவிட்டு அந்த மக்கள் அந்த திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அவ்வாறு செயற்திட்டம் இங்கே நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதேவேளை நாங்கள் இந்த அனர்த்தத்துக்கு இந்த பாதத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிதி கூட இன்னும் பயன்படுத்தப்படவில்லை. என்னத்துக்கு பயன்படுத்தினால் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்த போது அதுக்குரிய பதில்கள் இதுவரை கிடைக்கப்படவில்லை. அடுத்ததாக எங்களுடைய உபகுழு கூட்டம், சபையினுடைய உபகுழுக்கள் வந்து நகரசபையினுடைய உபகுழுக்கள் வந்து உபகுழுக்கள் வந்து எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள், உபகுழுக்களை அமைத்து விட்டு அதில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் அல்லது கூட்ட அறிக்கைகள் வந்து இந்த சபைக்கு சமர்ப்பிக்கப்படுவதும் இல்லை. எங்களால் கூறப்படுகின்ற இந்த விடயங்கள் எங்களுடைய சபையினுடைய உறுப்பினர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. உறுப்பினர்கள் நிதிக்குழுவாக இருந்தால் நிதி விடயங்கள் தொடர்பான நாங்கள் கேட்கப்படுகின்ற ஆவணங்கள் எங்களுடைய சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆவண ரீதியாகவோ உங்களுடைய நடைபெறுகின்ற கூட்டங்கள் தொடர்பான அறிக்கைகள் இந்த கூட்ட சபைக்கு சமர்ப்பிக்கணும். நாங்கள் உண்மையிலே கடந்த சபையிலேயும் நாங்கள் இந்த இலையில இருக்கின்ற எங்களுடைய கௌரவ உறுப்பினர் நிதிகேசன் அவர்களும் கடந்த சபையில் இருந்திருந்தோம் இந்த நகரசபையுடைய உறுப்பினராக. அதே போல இந்த முறை எங்களுடைய நிதியர்கள் அவர்கள் வந்திருக்கின்றார் எங்களுடைய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினராக. அதே நேரத்தில் இந்த உறுப்பினர்கள் எங்களுடைய நாங்கள் இந்த 3 பேர் இருந்தாலும் எங்களுடைய இந்த நகரசபையினுடைய செயற்பாடு தொடர்பாக மக்களுடைய நலன் சார்ந்த செயற்திட்டங்களை நாங்கள் முன்னிறுத்தி செயற்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய செயற்பாடுகள் வந்து எங்களுடைய இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டங்களை எங்களுடைய இந்த நகரசபையினுடைய பிரதேச எல்லைக்குள் எவ்வளவு எங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த பிரதேசத்தின் அவதியை கொண்டு வர முடியுமோ அவ்வளவான வகையிலே எங்களுடைய கௌரவ உறுப்பினர் நிதிகேசனும் நிதியால் அவர்களும் தங்களுடைய இந்த நகரசபைக்கு கொண்டு வரக்கூடிய நிதி வளங்களை கொண்டு வரக்கூடிய முயற்சிகளில் எடுத்துக்கொண்டிருக்கின்றனர். எங்களுடைய சபையினுடைய உறுப்பினர்களுடைய ஆகிய நாங்கள் இன்றைக்குமே எங்களுடைய இந்த நகரசபையுடைய அபிவிருத்திக்கு செயற்பாடுகளுக்கு பக்கபலமாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் எங்களுடைய தலைவர், எங்களுடைய இந்த நிர்வாகம், இந்த சபை என்ன செய்கின்றது என்று சொன்னால், தலைவராக இருக்கலாம், அங்கு இருக்கின்றவர்கள் என்ன செய்யலாம், ஒரு வேறு திணைக்களத்தில் நடைபெறுகின்ற எந்த ஒரு விடயங்கள் தொடர்பான விடயங்கள் கூட எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். எங்களுடைய சபைக்கு கொண்டு வரப்படுவதில்லை. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களாக இருக்கலாம், வேறு நிறுவனங்கள் கொண்டு வருகின்ற திட்டங்களாக இருக்கலாம், எந்த ஒரு விடயங்களும் சபையில் நடைபெறுகின்ற பொழுது சபைக்கு தெரியப்படுத்தப்படவில்லை. நாங்கள் வேறு ஒருவர் சொல்கின்ற பொழுது அந்த விடயங்களை கேட்டுத்தான் அவரிடம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கணும். உண்மையிலே நான் அண்மையிலே நான் நினைக்கின்றேன் ப்ராஜெக்ட் சொல்லப்பட அந்த கடன் வழங்கு உள்ளூர் கடன் வழங்குகின்ற அந்த அரசு நிறுவனத்தினூடாக இந்த நகரசபைகள் உள்ளூராட்சி மாநிலங்கள் கடன் வழங்குகின்ற நிதியத்தினாலே பெருமளவு நிதிகளை கடனாக பெற்றுக்கொண்டு இந்த நகரத்தை அவிழ்ச்சி செய்யக்கூடிய கூட இந்த செலவிலே அந்த வட்டியிலே அந்த நகரத்தை அவிழ்ச்சி செய்யக்கூடிய வகையிலே எங்களுடைய இந்த உள்ளூராட்சி கடன் நிதியத்தால் நிதி வழங்கப்படுகின்றது.
நிதி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது. அதை அப்படியான ஒரு கூட்டங்கள் நடைபெறும். எந்த ஒரு விடயங்களாக இருந்தாலும் அரசு திணைக்களங்கள் ஏனைய திணைக்களங்கள் நடைபெறுகின்ற கூட்டங்கள் தொடர்பாக நடைபெறுகின்ற போது அதை நாங்கள் எங்களுடைய அந்த சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும். எங்களுடைய வந்த கோரிக்கைகள் அவர்களால் கூறப்படுகின்ற விடயங்கள் அந்த விடயங்கள் எங்களுடைய சபைக்கு சமர்ப்பிக்கப்படுவதில்லை. அதே போல எங்களுடைய பல்வேறுபட்ட கூட்டங்கள் நடத்தப்படுகின்றது. உதாரண சமூக மட்ட அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய சந்தை பகுதி என்று சொன்னால் சந்தையிலே பல்வேறுபட்ட அமைப்புகள் இருக்கின்றன. அவ்வாறு அவர்களோடு கலந்துரையாடப்படுகின்ற விடயங்கள் அவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக எங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற பட்சத்திலே நாங்கள் அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய இருக்கும். அவ்வாறு அவர்கள் கதைக்கின்ற பொழுதும் அவ்வாறான விடயங்கள் எங்களுடைய சபைக்கு தெரியப்படுத்தப்படவில்லை என்பதும் எங்களுடைய ஒரு ஆதங்கமாக இருக்கின்றது. எந்த வகையிலும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி ஆகிய நாங்கள் இந்த நகரசபையுடைய அபிவிருத்திக்கு எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்திக்கு என்றைக்குமே பக்கபலமாக இருந்து எங்களால் இயன்ற அளவு எங்களுடைய இந்த நகரத்தினுடைய அபிவிருத்தியை கட்டியெழுப்புவதற்கு ஆதரவு கொடுப்போம் என்பதை, இந்த மக்களுடைய செயற்பாடுகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.